வணக்கம். இன்றைய தினம் 26 செப்டம்பர் 2022. நேரம் வந்து சரியா 9 மணி 17 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு செகண்ட் கேன்ல முடிஞ்சு தேர்ட் கேன்ல செல் எடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து ஃபுல்லா ரோபோ வந்து அப்படியே விட போறோம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா வெயிட் பண்ணி தான் பார்க்கலான்னு இருக்கேன். புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் எடுத்த உடனே எம்டிஎம் பார்க்கறோம். 800 ரூபா கிட்ட மைனஸ் இருக்கு. ரோபோல எடுத்திருக்கு. டெர்மினல்ல பார்க்கலாம். டெர்மினல்ல பார்க்கறோம் 38,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. எம்டிஎம் பார்க்கறோம் 786 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸ்ல இருக்கு. சின்ன லேப்டாப்ன்றதுனால கொஞ்சம் சுருங்கி காட்டுது. பார்க்கறோம் 38,600 புட் ஆப்ஷன் வந்து 786 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் வந்து சரியா 9 மணி 21 நிமிஷம் ஆகுது. பார்த்தோம்னா 2 லாட் நமக்கு எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஹைபிரிட்ல பார்க்கறோம். ஹைபிரிட்ல 9 மணி 19 நிமிஷம் 7 செகண்டுக்கு 2 லாட் எடுத்திருக்கு. அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போ எம்டிஎம் பார்க்கறோம். ஓவரால் எம்டிஎம் 2,400 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்னைக்கு அப்படியே விட போறேன். எந்த ஸ்டாப் லாஸும் போடல. டைம் பார்க்கறோம். கரெக்டா 9 மணி 58 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா 6,400 ரூபா கிட்ட இப்ப எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் ஹைபிரிட்ல 8 லாட் கிட்ட நமக்கு வந்து 8 லாட் வரையும் ஹைபிரிட்ல எடுத்திருக்கு. 1 2 பிளஸ் 4. அதுக்கப்புறமா திரும்ப கால் ஆப்ஷன்ல ஒன்னு வந்து ஒரே ஒரு லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்ப புட் ஆப்ஷன்ல எடுக்கும்போது 8 லாட் எடுத்திருக்கு. இப்போதைக்கு 6,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், 10,000 ரூபாய் லாபம் வந்ததுன்னா 2,000 ரூபாய் ட்ரைல் ஆகுற மாதிரி இந்த இடத்துல போட்டு வச்சுட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு 10,000 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா 2,000 ரூபாய் ட்ரைல் ஆயிடும். இப்ப இந்த 8 லாட் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ரோபோ டெர்மினலையே பார்க்கறோம். 10,000 ரூபாய் கிட்ட லாபம் வந்துருச்சு. 9,200 ரூபாய் உடனே கட் பண்ணிருக்கு. கட் பண்ணிடுச்சு. ஓகே, ட்ரைலிங் ப்ராஃபிட் ரீச்னு வந்திருக்கு. ஆக்சுவலா 9,000 வந்து கட் பண்ணிடுச்சு. எம்டிஎம் பார்க்கறோம் 8,962 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஆமா, 8,962 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இது இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா குளோபல் இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா கடைசியா வந்து ஆக்சுவலா என்னால ஒரு ஆர்டர் கவர் பண்ண முடியல. ஓவரால் வந்து நான் ஆர்டர் புக்கும் வச்சு நான் வந்து இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ரோபோ ஒரு சைடு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து டெர்மினலுடைய நம்ம ஆர்டர் புக் இது 2 சைடு வச்சுக்கிறேன். நம்ம பாக்குறோம் காத்தால 9:17 வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு 38,600. அது 9:17 26க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இங்க ஆர்டர் புக்ல பார்க்கலாம் 9:17க்கு 9:17 26 செகண்டுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா புட் ஆப்ஷன் 9:19க்கு 2 லாட் எடுத்திருக்கு. அதே போல 9:20 48 செகண்டுக்கு அந்த 2 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போ ரோபோல பார்க்கலாம் 9:19க்கு 2 லாட் எடுத்திருக்கு 50 குவான்டிட்டி. அதே போல 9 மணி 20 நிமிஷம் 48 செகண்டுக்கு 2 லாட் கட் பண்ணி விட்டுருக்கு. மூன்றாவதாக ஹைபிரிட்ல புட் ஆப்ஷன் 9 மணி 22 நிமிஷம் 30 செகண்டுக்கு 4 லாட் பை ஆயிருக்கு. 9 மணி 22 நிமிஷம் 51 செகண்டுக்கு அந்த 4 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இதுல பாக்குறோம் 9 மணி 22 நிமிஷம் 31 செகண்டுக்கு 4 லாட் பை ஆயிருக்கு. 9 மணி 22 நிமிஷம் 51 செகண்டுக்கு 4 லாட் ஆக்சுவலா 4 லாட் செல் ஆயிருக்கு. 25 50 25 செல் ஆயிருக்கு. அடுத்து வந்து திரும்ப வந்து கால் ஆப்ஷன் வந்து 9 மணி 25 நிமிஷம் 21 செகண்டுக்கு பை ஆயிருக்கு. 9 மணி 25 நிமிஷம் 21 செகண்டுக்கு அது வந்து 39,400 கால் ஆப்ஷனு. அது 9 மணி 31 நிமிஷத்துக்கு கட் பண்ணிருக்கு. அது 9 மணி 31 நிமிஷத்துக்கு புட் ஆப்ஷன் கட் பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்தது புட் ஆப்ஷன் 9 மணி 37 நிமிஷத்துக்கு 8 லாட் பை ஆயிருக்கு. 9 மணி 38 நிமிஷத்துக்கு 8 லாட் பை ஆயிருக்கு. பாக்குறோம் 100 125 200. அது வந்து 10 மணிக்கு நம்ம இப்ப பார்த்தோம் ட்ரைலிங்ல அது கட் ஆயிடுச்சு 10 மணிக்கு. ஸோ 8 லாட் கட் ஆயிடுச்சு. ஓவரால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 9,000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட். திரும்ப ஒரு தடவை தெளிவா சொல்லிக்கிறேன், நம்ம கேபிட்டல்ல இருந்து மினிமம் 3,000 ரூபாயில இருந்து மேக்சிமம் 3% ரிஸ்க் எடுக்கலாம். இது வந்து நான் எல்லா வீடியோலையும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ நான் என் டெய்லியுமே வந்து 3,000 தான் ரிஸ்க் எடுப்பேன். என்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம்னு தோணுதோ அப்போ என் கேபிட்டல்ல இருந்து மேக்சிமம் 3% வரை எடுப்பேன். அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு எடுத்தேன்.
மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 4500 வரையும் மைனஸ் போயிட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிருக்கு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.